This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். குடிநீர் ஏடிஎம் திட்டம். இனி தண்ணீருக்கு கவலைப்பட தேவையில்லை. தொடங்கி வைத்த ஸ்டாலின். சென்னை மாநகராட்சி தரப்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுத்தமான குடிநீர் வழங்கும் வகையில் 50 குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்களில் செயல்பாட்டை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த குடிநீர் ஏடிஎம்கள் மூலமாக பொதுமக்கள் 150 மில்லி லிட்டர், 1 லிட்டர் என்று இரு அளவுகளில் குடிநீர் பெற்றுக்கொள்ள முடியும். சென்னையில் மெரினா உட்பட பல்வேறு பகுதியிலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவர். அவர்களுக்கு அதிக அளவில் கடைகளிலேயே குடிநீர் வாங்கும் சூழல் உள்ளது. அதற்கு 10 முதல் 20 வரை செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பாக புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டம்தான் குடிநீர் ஏடிஎம். அதாவது சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான கடற்கரை, பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள், பள்ளிகள், கல்லூரிகள், சந்தைகள் என்று பல்வேறு பகுதியிலும் குடிநீர் ஏடிஎம்கள் நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் ஏடிஎம் மூலமாக மக்கள் 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என்ற இரு அளவுகளில் குடிநீர் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் பொதுமக்கள் தங்களின் வாட்டர் பாட்டில்களில் குடிநீர் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அதிநவீன நீர் சுத்திகரிப்பு அமைப்பின் மூலம் வடிகட்டுதல், ரிசர்வ் ஆஸ்மோசஸ் மற்றும் புற ஊதா கதிர்கள் ஆகியவற்றை கொண்டு தேசிய தரத்திற்கு இணையான தூய்மையான நீரை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் ஏடிஎம்கள் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீர் இருப்பு இல்லாத நிலையிலும் பாஸ்வேர்ட் மூலம் நீரை ரீசார்ஜ் செய்யும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த குடிநீர் ஏடிஎம்களில் கடைசி 50 முறை ரீசார்ஜ் செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளின் விவரங்களையும் பயனர்கள் அறிய முடியும். அதேபோல் விநியோக அமைப்பு பேட்டரி மூலம் இயங்குவது கூடுதல் சிறப்பு. கட்டண வசூலில் துல்லிய தன்மையை உறுதி செய்வதற்காக ஸ்மார்ட் கார்டு மற்றும் நாணயங்கள் பயன்படுத்தும் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீர் ரீசார்ஜ் மற்றும் விநியோகம் தொடர்பான தகவல் குறுஞ்செய்தி மூலம் பயனர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். இந்த குடிநீர் ஏடிஎம் சேவையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், மேயர் பிரியா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுபோன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் தொடர்ச்சியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கூறி வருகின்றனர். இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு செல்லப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.